ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பக்தி செய்து உலக அழிவை தடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு. ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பக்தி செய்து மழை வர வச்சாங்க, அடாத மழையை நிற்க வச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்காக யாகமெல்லாம் கூட வளர்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோன்னு பெருமையாக சொல்கிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக உலக அழிவு நடக்கிறது பார்க்குறோம். ஆனால் அதை எந்த பக்தியினாலும் நிறுத்த முடியலன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதை அழிந்தவர்கள், உடைமை இழந்தவர்கள் எல்லாமே பக்தர்கள் தான். இல்லை, எல்லாருமே உலகத்தில் பக்தர்களாக தான் இருக்கிறாங்க. நாஸ்திகர்களும் பக்தர்கள் தான். பட் அவர்களை நீங்கள் ஒதுக்கி பார்த்தா கூட நாஸ்திகர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ மற்றவர்கள் எல்லாருமே பக்தர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது தீவிர பக்தி செய்தால் ஒருவேளை உலக அழிவை தடுக்க முடியுமா? இதற்கு ராமாயணத்தில் ஒரு விதமாகவும் பைபிளில் இன்னொரு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கும். திட்டத்திட்ட ஆப்போசிட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, பைபிளில் ஒரு ஊரையே கடவுள் அழிக்கணும்னு முடிவு பண்ணுறார். அந்த ஊர் ஃபுல்லாக ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கிறாங்க, பாவம் பெருகிடுச்சு, அதனால் அந்த ஊரை அழிக்கணுன்ட்டு அந்த ஊரில் ஒரே குடும்பம் மட்டும் கடவுளுக்கு பயந்த குடும்பமாக இருக்கும், லோத்துன்ட்டு. ஸோ அவனை மட்டும் வெளில போக சொல்லிட்டு அழிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே லோத்துடைய சொந்தக்காரர் தான் அப்ரஹாம். ஸோ அப்ரஹாம் கடவுள்கிட்ட கேட்குறான். கடவுள் சொல்கிறார், இந்த ஊர் அழிக்க போகிறேன்னு முன்கூட்டியே சொல்கிறார் அப்ரஹாம்கிட்ட. அப்போ அப்ரஹாம் கேட்குறான், ஒரு ஊரில் 100 நல்லவங்க மட்டும் இருந்தால் அந்த ஊரை அழிப்பீங்களா? கடவுள் சொல்கிறார், மாட்டேன். ஒரு 50 பேர் நல்லவங்க இருந்தால் அப்பயும் மாட்டேன்றார். 5 பேர் இருந்தால் அப்பயும் மாட்டேன்றார். ஸோ இப்போ அப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன்ற மாதிரி அர்த்தம் தான். ஒருத்தர்னு கேட்கல, பட் 5 பேர்னால் அதான். இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ லோத்து குடும்பம் அது மாதிரி ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அவரை ஊரை விட்டு வெளில போக சொல்லிவிட்டு அழிக்கிறார் கடவுள். அப்படின்னா டைரெக்டாக போ அப்படின்னு சொல்ல மாட்டார். அந்த நேரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வெளில போயிருப்போம். அந்த நேரம் அந்த ஊர் அழிக்கப்படும். ஆனால் அங்கே இறந்தே கூட போயிருந்துருக்கலாம் நம்ம அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். ஏன்னா உறவுகளும் அழிஞ்சிடும், சொத்தும் போயிடும். தனி ஆளாக நிற்கிறது தான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் இறந்தவர்களை விட. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இது அப்படி இந்த சைடு ராமாயணத்துக்கு வந்தீங்கன்னா இதை பற்றிய ஒரு விஷயம் வரும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், சீதையை ராவணன் கடத்திட்டு வந்துடுவான். கடத்திட்டு வந்துட்டு அவகிட்ட ஆசை வார்த்தை காட்ட முயற்சி பண்ணுவான். ஆனால் சீதை ஒவ்வொரு தடவையும் எரிஞ்சு தான் விழுவாள். அவன் சீதையை பார்த்து ஏதோ அன்பே ஏதோ அந்த மாதிரி சுந்தரியே அப்படின்னு சொல்கிறான். சீதை துஷ்டனே அப்படிங்கிறா. ஸோ இந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்கிறா. ஸோ அப்போ இன்னொரு பக்கம் ராவணனுடைய தங்கை சூர்பனகைக்கும் சீதைக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்கும். அப்போ அவள் சொல்லுவாள், உன்னுடைய அண்ணனுடைய ஒவ்வொரு மனைவிகளும் விதவையாக இருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் அண்ணன் இறந்துடுவான், என் கணவர் ராமர் கொன்னுடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, உன்னுடைய இந்த அழகான இலங்கையே என்னவர் அழிப்பார் அப்படின்னும் சொல்கிறார். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போதைக்கு ஒரு விஷயம் மட்டும் எடுப்போம். அது என்ன அப்படின்னா, இப்போ இலங்கையே அழிக்கிறதும் அந்த பைபிளில் லோத்து இருக்கக்கூடிய ஊரை எரிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த விஷயம் ராவணனுடைய மனைவி மண்டோதரிக்கும் தெரிஞ்சிடுது. ராவணன் மாதிரி மண்டோதரியும் சிவபக்தி தான். அப்போ அவள் கடவுள்கிட்ட வேண்டா, இலங்கை அழியக்கூடாது,
கணவன் அழியக்கூடாது, இந்த சொற்பனகையின் சொற்படி கேட்டதுனால அப்படி நடந்துடக்கூடாதுன்ட்டு நான் வேண்டுறேன் அப்படின்ட்டு வேண்டுறான். இப்போ மேலே இருந்துக்கிட்டு சிவனும் பார்வதியும் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்வதி கேட்குறாங்க, இப்போ மண்டோதரி வந்து ஒரு பதிவிரதை, அவங்க கணவன் மோசமானவனாக இருக்கலாம், பட் மண்டோதரி பதிவிரதையாக தான் இருக்கிறா. உங்ககிட்ட அப்படி வேண்டுதல் வைக்கிறாங்க, இலங்கையை நீங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றணுன்ட்டு, காப்பாற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை? அழிக்க போகிறது ராமர், ஆனால் சீதை இதை சிவன் காப்பாற்றுவாரா? ஏன்னா சிவன்கிட்ட தான் வேண்டுதல் நடக்குது. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, மலையிலிருந்து வர அருவி கீழே வருவதை எப்படி யாராலையும் தடுக்க முடியாதோ, நெருப்பில் போடப்பட்ட பொருள் சாம்பலாவதை எப்படி யாராலையும் தடுக்க முடியாதோ, அதே மாதிரி பெரும் சூறாவளி வந்து பேரழிவை ஏற்படுத்துவதையும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதில் ஒரு ரகசியம் பார்த்திங்கன்னா, கடவுளே ஒரு ஒரு லெவலுக்கு மேலே செயல்பட முடியாது அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? நம்ம கடவுள்கிட்ட வேண்டுனது எல்லாமே நடந்திருக்காது, ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகும். அப்போ வந்து கடவுளுக்கு நம்மை விட நல்லது தெரியும், நல்லதை கொடுப்பார் அப்படின்னு மனசாத்திக்கும். ஆனால் அதை விட வந்து இந்த மரணங்கள்லாம் இருக்குது இல்லையா, குழந்தைகள் இறக்கிறது, கணவன் இறக்கிறது, இந்த மாதிரி நிறைய மரணங்கள் நிகழ்வது, அது எல்லாமே நாஸ்திகர்களுக்கு நடக்குது, எல்லாருக்கும் தான் நடக்குது. ஸோ நல்ல தீவிர பக்தி பண்ணவங்களுக்கும் அது நடக்கும். அப்போ ஏன் பக்தியினால் அதை தடுக்க முடியலை? பக்தினால் தடுக்க முடியலன்னா கடவுளாலையும் தடுக்க முடியலன்னு தான் அர்த்தம் இல்லையா? ஏன்னா பக்தியில் நீங்கள் கடவுள்கிட்ட தான் வேண்டுறீங்க, அப்போ கடவுளும் அதை தடுக்கலை, அப்படி நான் தடுக்க மாட்டேன்றதை தான் இங்கே சிவபெருமான் சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சூறாவளி வந்து பேரழிவை ஏற்படுத்துவதை யாராலையும் தடுக்க முடியாதுன்றதில் அவரையும் சேர்த்து தான், அவராலையும் தடுக்க முடியாது. இன்னொரு ரகசியம் என்னென்னா, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ சீதை சொல்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது சிவபெருமான் சொல்கிறது நடக்காதா? சிவபெருமானை விட சீதை சக்தி வாய்ந்தவளா? ஏன்னா சீதை வந்து ஒரு சாபம் தான் இடுறா இல்லையா, இலங்கையே அழிக்கப்படும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த சக்தி கூட சிவபெருமானுக்கு கிடையாதா? அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒருவருக்கொருவர் சாபம் கொடுத்தே தான் அனைத்தையும் இழந்து இந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். சாபம் பலிக்குது, கண்டிப்பாக பலிக்குது. அப்போ ஏன் கடவுளால் முடியாதா அப்படின்னா, கடவுள் இதில் தலையிடுவது கிடையாது இல்லையா? பிறரிடம் நீங்கள் வாங்கும் சாபம் உங்களுக்கு பலித்தே தீரும், அதில் கடவுள் தலையிடுறது கிடையாது. ஸோ ஏன்னா சாபம் யார் கொடுப்பா? பாதிக்கப்படுறவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இன்னொன்று இயலாமையில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க இல்லையா? ஒருத்தனால் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தர் கீழே இருக்கிறவனை வருத்தி எடுக்கிறார் அப்படின்னா, கீழே இருக்கிறவனால ஒன்றும் பண்ண முடியாது, சபிக்க தான் முடியும். ஆனால் அந்த சாபம் பலிக்கும், அந்த ஜென்மம் இல்லாட்டினாலும் அடுத்தடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக பலிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சீதையுடைய சாபமும் இருக்குது. அந்த சாபம் பலிப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் சிவபெருமான் சொல்கிறதுடைய அர்த்தம். ஸோ அங்கே வந்து கடவுள் உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு அங்கே பைபிளில் சொல்கிறார் இல்லையா, டைரக்டாக அதை கடவுள் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இங்கே அழிக்கும் கடவுள் சிவன்னு கூட இந்து மதத்தில் சொல்லுவாங்க, மற்ற மதங்களை அழிக்கிறதும் கடவுள் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, கடவுளுக்கும் உலக அழிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கடவுள் ஒன்று பண்ணுறாரு, படைக்கிற வேலை அவர் பண்ணுறார். ஆனால் படைப்பில் அழிவு அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. அது எப்படி அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியாகணும்
ஆனால் உங்கள் உடம்பு சரியாகிறதுல உடம்பு சரியில்லாமல் பண்ண அந்த கிருமி அழிக்கப்படுது. ஆனால் உடம்பு சரியாகிறதுக்கு தான் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, ஆனால் சரியாகிறதுக்கு அந்த கிருமியும் அழிஞ்சிருது. அதே மாதிரி தான் கடவுள் படைக்கும் பொழுது ஒரு பேரழிவு நிகழ்கிறது. புரியல இல்லையா? ஏன்னா இப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும், இந்து மதம்னு இல்லை, ஒரிஜினலாகவே அப்படி ஜீபூம்பா போட்டு உலகம் படைக்கப்படுவதும் இல்லை, ஒரு டைமில் மொத்தமாக அழிஞ்சு போகிறதும் கிடையாது. ஸோ அதனால தான் அடிக்கடி இந்த காளியுடைய கதையிலெல்லாம் வரும்பொழுது சிவன் சொல்லுவார், அழிவில்தான் தொடக்கம் இருக்கிறது, முடிவில்தான் ஆரம்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஸோ கடவுள் கடைசியில் வருவார்னு எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்குல்ல, கல்கி பகவான், இயேசுவின் 2ஆம் வருகை, அப்படியெல்லாம் அழிக்கிறதுக்கு அவர் வரல, வர நேரம் அழிக்கப்படுது. ஆனால் வருவது கிருஷ்ணரும் கிடையாது, இயேசுவும் கிடையாது, வருவது சிவபெருமான் தான். அழிகிற நேரத்தில் வர்றதுனால அவர் அழிக்கும் கடவுள்ன்ட்டாங்க. அவர் வருவது ஏன்னா படைக்கிறதுக்கு. இது 5000 வருட காலச்சக்கரம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். வேதங்களில் அதிக லட்சக்கணக்கான வருடங்களாக போட்டிருப்பாங்க மனிதர்கள் எழுதிய வேதத்தில். இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் கடவுள் நேரடியாக உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிற ஞானத்தின் அடிப்படையில் கடவுளே சொல்கிறது. ஸோ அவர் யார் உடலில், ஒரு வயோதிகர் உடலில் வர்றாரு, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகளாக புது ஜென்மம் எடுத்தவர்கள் ஆகிறோம் இல்லை? அதே உடம்பு தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த நொடியிலிருந்து இறைவனுடைய குழந்தையானதுலேருந்து இறைவன் சொல்வதை மட்டுமே கேட்போம். அவர் இந்த காலச்சக்கரத்தின் ரகசியத்தை சொல்கிறாரு. அதில் முக்கியமான ரகசியம் என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கத்தில் இருந்தவர்களைத்தான் இந்துக்கள் தெய்வம்னு இன்றைக்கி வழிபடுறோம். அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல, மறுஜென்மம் எடுத்து அனைத்தையும் இழந்து இருக்கிற நீங்களும் நானும் தான் அப்படிங்கிற ரகசியத்தை நமக்கு சொல்வதற்கு ஒருத்தர் தேவைப்படுது. இந்த ரகசியம் அறிந்தவர் கடவுள் மட்டுமே. ஸோ இங்கே சிவபெருமான் சொல்கிறத கீதையில் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் மனிதன் தான். சிவன் சொல்கிறாரு, கிருஷ்ணருக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் கிருஷ்ணருக்கு சொல்லலை, கிருஷ்ணருடைய முன் ஜென்மத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு. அதுதான் அந்த வயோதிக மனிதன், பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மா தான் பிறகு விஷ்ணுவாக ஆகிறார். ஸோ அதனால தான் விஷ்ணு படுத்துட்டு இருக்கும்போது அவர் தொப்புளில் இருந்த தாமரை கொடி மேலே பிரம்மா இருப்பார். ஸோ ரெண்டும் ஒரே ஆத்மா அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக தான் அது அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது, சொர்க்கமாக தான் கடவுள் படைப்பார். எப்போ? ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில். இறுதினா என்ன? கலியுகத்தின் இறுதி. ஆனால் கடவுள் வரும்போது அது சங்கம் யுகம்னு கடவுள் சொல்கிறாரு. பட் இந்த ஞானத்தை கேட்காதவர்களுக்கு அது கலியுகம் தான், துக்கம் நிரம்பிய உலகம் தான். அந்த நேரத்தில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து புது உலகத்தை படைக்கிறார். என்ன இந்த ஞானத்துடைய சாரம் அப்படின்னா, இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற நோய்கள், கஷ்டங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இயற்கை சீற்றங்கள், இது எல்லாத்துக்கும் நம்முடைய முன்ஜென்ம அல்லது இதே ஜென்மத்தில் கடந்த காலத்தின் பாவங்கள் தான் காரணம். நாம் அனுபவிக்கிறதுக்கு நாம தான் காரணம். இது கர்மத்தின் விதி. இது கூட நமக்கு ஏற்கனவே தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்றதை இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா பாவம் செஞ்சதுனால இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட எது பாவம்னு மனிதர்களுக்கு தெரியாது. எந்த மதத்திலையும் சொல்லப்படல. கடவுள் சொல்கிறார், உடல்னு நினைத்து நீ எது பண்ணாலும் பாவமே. உடல்ன்ற உணர்வில் பார்த்தாலோ கேட்டாலோ பழகினாலோ எது பண்ணாலும் பாவம்தான்ற. ஆனால் சொர்க்கத்தில் எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடல் என்கிற உணர்வில் இருக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நானுன்ற உணர்வில் இயல்பாகவே இருப்பாங்க. அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. தன்னையும் ஆத்மான்னு உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஸோ ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் ஆத்மா தான் உடம்பு மூலமாக பண்ணுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கிற காரணத்தினால, இயல்பாகவே தன்னை ஒரு ஒளியாகவே உணர்கிற காரணத்தினால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும் தான்.
அதில் திருப்தியாகவும் இருப்பாங்க. ஏன்னா உள்ளேருந்தே அந்த ஆனந்தம் வர்றதுனால வெளி உலக அது சொர்க்கம்தான். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், அளவற்ற செல்வம், மனிதர்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மிக அதாவது இங்கே இருக்கக்கூடிய கனிகளை விட அங்கே கோடி மடங்கு சுவை கொண்ட கனிகளும், இங்கே இருக்கும் மலர்களை விட அங்கே கோடி மடங்கு நறுமணம் கொண்ட மலர்களும் இருக்கும். தூய்மையான உலகம், மனிதர்களுடைய மனமும் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். ஆனாலும் அதில் பற்று இருக்காது. அன்பு இருக்கும், எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்குவாங்க, பட் பற்று இருக்காது. எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது எப்படி காமம் வரும்? ஆத்மாவில் தானே கவனம் இருக்குது, வெளி உலகத்தில் கவனம் போகாது, தனக்குத்தானே திருப்தியாக இருப்பாங்க. ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தை மட்டும் சதா வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பார்வையினால், வார்த்தையினால், எண்ணங்களினால், நடத்தையினால். ஸோ அப்படி இருந்ததுனால தான் அவங்கள நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அவர்களே மறுஜன்மம் எடுத்து 2500 வருஷம் கழித்து இந்த பூமி நரகமாகுது. காரணம் ஆத்மான்றதை மறந்துடுறாங்க, உடம்புன்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுறாங்க. உடல்னு நினைச்சதுனால பண்ண பாவம் இது. ஸோ இப்போ நிறைய பாவம் சேர்ந்துடுச்சு. பாவம் சேர்ந்துட்டா என்ன ஆகும்? பாவம் சேர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்ய செய்ய கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட சாபம் வாங்கியிருப்போம். ஒருவருக்கு ஒரு சாபம் கொடுத்தும் இருப்போம், வாங்கியும் இருப்போம். இப்போ எல்லாம் சேர்ந்து பலிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் போக போக தீவிரமாக பலிக்கும். அங்கே ஒரு ஊரை எரிக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஏன்னா ஒரு சிலர் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி. கலியுகத்தில் யார் நல்லவர்கள்? சத்யுகம், திரேத்தாயுகத்தில் ஒரு கெட்டவரை கூட பார்க்க முடியாது, அதே மாதிரி கலியுகத்தில் ஒரு நல்லவரை கூட பார்க்க முடியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இங்கே பிறப்பே காமத்தின் மூலமாக தான் ஏற்படுது. சொர்க்கத்தில் அப்படி இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவார். ஆனால் அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள கோயிலை கட்டி கும்பிட்றோம். ஒரு சின்ன சலனம் கூட ஆகாது, அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் கூட. ஸோ இப்போ சொல்லுங்கள், பாவம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறா? காமம்லாம் பாவம்னே தெரியாது. நாங்கள் நீதிக்காக போராடுறோம். நீ என்ன பண்ணாலும் கோபப்பட்டால் பாவம்தான். உன் குழந்தை மீது கோபத்தை காட்டினாலும் பாவம்தான். அதை நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக நீ கோபப்பட்டாலும் பாவம்தான். அடிக்கிறது மகா பாவம், ஏன்னா அது உங்களை விட பரிசுத்தமான ஆத்மா. முன்ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கோம், அதுக்கான தண்டனையெல்லாம் கர்ப்பத்தில் அனுபவிச்சுட்டு பரிசுத்தமாக பிறகுது. அதை போட்டு அடிக்கிற அளவுக்கு நமக்கு முதல்ல தகுதி இருக்குதா? ஸோ அதனால தான் அது மிகப்பெரிய பாவம்ன்ற. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க, இது இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்றது, இது மாதிரி பாவம் மேலே பாவம் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாவத்திற்கான தண்டனையிலேருந்து என்னை காப்பாற்றுன்னு நீங்கள் பக்தி பண்ணால் காப்பாற்றப்படுவீர்களா அப்படின்னா, அதுக்கு தான் இங்கே ராமாயணத்தில் சிவபெருமான் சொன்ன மாதிரி அருவி மேலேருந்து கிளம்பிடுச்சு, அது கீழே வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அது மாதிரி பாவத்திற்கான தண்டனை வந்துடுச்சு, தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக உலக அழிவு நடந்தே தீரும். ஸோ இப்போ பைபிளில் சொன்ன மாதிரி நல்லவங்க இருந்தால் காப்பாற்றுவாங்க. நல்லவங்க தான் யாருமே இல்லையே, அதான பிரச்சனை. நல்லவங்களே இல்லையே, அப்புறம் எங்கே காப்பாற்றுறதுக்கு? அப்போ கடவுளுடைய வேலை தான் என்ன? இல்லை, சாபம் கொடுத்ததுனால அது தானாக உலக அழிவு நடக்குது, ஓகே. அப்போ கடவுளுடைய வேலை என்ன? உலக அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவது தான், மனித இனத்தை காப்பாற்றுவது தான். அது எப்படி சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு இல்லை, அழிவற்ற ஆத்மா. அழிவற்ற ஆத்மா அப்படிங்கிறது எப்படி காப்பாற்றுறதாக இருக்க முடியும் அப்படின்னா, கடவுள் சொல்கிறார், உலகம் கண்டிப்பாக அழியும், அதில் டவுட்டு கிடையாது. இப்போ நீங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக ஆகிடுங்க. எப்படி ஆகிறது? எப்போவுமே பரிசுத்தமாக நான் இருக்கிறேன் அல்லவா சிவபெருமான் சொல்கிறார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகி நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். உலகம் அழியும்போது மீண்டும் அங்கே தான் போவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமானவனே பிறப்போம், சொர்க்கத்துக்கு தகுதி ஆகியிருந்தா. ஸோ அப்படி பரிசுத்தமாக இருக்கக்கூடிய என்னையே என்னுடைய குணத்தோடு நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தமானவருடைய குழந்தை நான் உணர்ந்து நினைவு பண்ணுங்கன்ற.
நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தை இல்லையா, அப்பான்னு அன்பாக நினைவு பண்ணுங்க அப்படிங்கிற. ஸோ நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா ஆத்மா தூய்மை ஆகுது. ஒரு பக்கம் இது வந்து கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அதனால தான் வெறும் 5 பேர் மட்டும் பஞ்ச பாண்டவர்கள்னு காட்டுறாங்க. ஸோ மற்றவர்கள்லாம் இந்த ஞானத்தை என்னது காமம் இல்லாமல் இருக்கிறதா, கரிமீன் இல்லாமல் இருக்கிறதா, அட போட அப்படின்ட்டு தான் போயிடுவாங்க. ரொம்ப கம்மியானவர்களுக்கு தான் அந்த கடவுள் மீது அவ்வளோ அன்பு இருக்கும். அதனால் எதையும் தூக்கி எறிவாங்க. காமமாவது, கோபமாவது, கரிமீனாவது அப்படி இருப்பாங்க. அவர்கள் தூய்மை ஆகிடுவாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சொர்க்கத்தில் எப்படி பரிசுத்தமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் தன்னை ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைப்பாங்க. பிறரை பார்த்தாலும் புருவ மத்தியில் ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் முயற்சி தேவை தான். ஆனால் கடவுள் மேலே உள்ள அன்புனால அது சாத்தியமாகும். இந்த ஞானத்தை எடுக்கிற எல்லாரும் பண்ணிட போகிறதில்ல. இந்த ஞானத்தை எடுக்கிறதுல சிலர் அந்த அளவுக்கு பக்கா ஆகிடுவாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ராஜ்யம், ராஜாராணிலேருந்து வேலைக்காரன் வரைக்கும் இருக்கிறோம். பக்காவாக இருக்கிறோம் ராஜாராணியாக இருப்போம், ரொம்ப மோசமாக இருக்கிறோம் வேலைக்காரன், மற்றவர்கள்லாம் இடைப்பட்டவர்களாக வருவாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் சுகமாக தான் இருக்கும். ஏன்னா அது சொர்க்கம் இல்லையா. வேலையும் அந்த அளவுக்குலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஆள் செய்கிற வேலையை 1000 பேர் செய்வாங்க. அப்போ எப்படி இருக்கும்? எதுவுமே கஷ்டமாகவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நம்பி வேலைக்கு ஆள் வைக்க முடியல. அந்த சொத்தை எப்படி அபகரிக்கிறதுன்னு பார்க்குறான். வெளிநாடுகள்லாம் வேலைக்கு ஆள் கிடையாது. அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்களே வெளிநாட்டுக்கு போனாலும் நீங்களே தான் உங்கள் வேலையை பண்ணணும். அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறதுல தான் என்ன லாபம்? எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. சரி, இப்போ கடவுளுடைய வழிபடி நடந்து நீங்கள் நல்லவங்க ஆகிட்டீங்க. அப்போ உலக அழிவு தடுக்க முடியுமா? ஏன்னா நல்லவன் ஆகிட்டீங்கல்ல. ஆனால் நீங்கள் நல்லவன் ஆகிட்டீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் நல்லவன் ஆனாலும் நீங்கள் எடுத்த உடம்பு இருக்குது பாருங்கள், காமத்தினால் பிறந்த இந்த உடம்பு மனிதர்களுடைய குணத்திற்கேற்ப தான் பஞ்ச தத்துவம் மாறும். அந்த பஞ்ச தத்துவத்தினால தான் இந்த உடம்பு மாறி இருக்குது, உருவாகி இருக்குது. ஸோ அப்போ அது மோசமாக இருக்கும்போது உருவான உடம்பில் இருக்கிறீங்க. இது உங்களுக்கு நோயைத்தான் கொடுக்கும். நோயும் ஒரு விதத்தில் நல்லது தான், உங்கள் பாவம் அழியிறதுக்கு அதுவும் உதவி செய்யுது. ஆனால் இப்போ பாவத்தை எல்லாம் எரிச்சிட்டிங்க. நோய் மூலமாகவும் இறைவன் நினைவின் மூலமாகவும் ஆத்மான்னு வந்து பரமாத்மான்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். நான் புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா சிவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எது பண்ணாலும். ஸோ இப்போ நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்க. ஆனால் தூய்மையானவங்களுக்கு எதுக்கு அழுக்கான உடம்பு இல்லை? இதுக்கு முன்னாடி நீங்கள் பாவம் செஞ்சுருந்தீங்க, அதற்கேற்ற உடல் கிடச்சிச்சு. இப்போ தூய்மை ஆகிட்டிங்களே, இனிமேல்ட்டு எதுக்கு அழுக்கான உடல்? அது மட்டும் இல்லை, கடவுள் உடம்புன்றதே மறந்து வெறும் ஆத்மான்னு நினைங்கன்றார். உடலையே நினைக்காதீங்க, உங்கள் உடல் உட்பட எதன் மீதும் பற்று வைக்காதீங்கன்றார். இப்போ ஃபுல் ஆத்ம உணர்வில் வந்துட்டால் உங்களுக்கு மரண பயம் கூட இருக்காது. பயமெல்லாம் உடல் உணர்வுனால் வர்றது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ ஆத்ம உணர்வில் நீங்கள் வந்துட்டீங்க. எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தயாராகிட்டீங்க. அப்போ சொர்க்கம் வரணும். இந்த உலகம் அழிந்தால் தான் சொர்க்கம் வரும். உலகம் அழியும், ஆனால் அதன் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. எல்லோருக்கும் துக்கமாக அனுபவமாகிற அந்த உலக அழிவு உங்களுக்கு சுகமாக அனுபவமாகும். காரணம், உலகம் அழிவதே எனக்காக தான், சொர்க்கத்தின் வாசல் திறப்பதற்காகத்தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதுதான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும். எப்போ? இந்த ஞானத்தை உணர்ந்து அதன்படி நடந்துக்கிட்டே இருந்தால், முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வில் வந்தால். இந்த ரகசியம் பைபிளில் இல்லை. துக்கம் சுகமாக மாறும்ட்டான், ஆனால் எப்படி அப்படிங்கிறது சொல்லப்படலை. ஸோ அப்போ அந்த கொஞ்சம் பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க உலகழிவுக்கு முன்னாடி இந்த உடலை விட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா இதே பூமி அந்த ஆழி பேரலையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பெரிய சுனாமி வந்துச்சுன்னா பூமியை முழுங்குற மாதிரிலாம் வரும். ஆனாலும் அப்போ என்ன ஆகும்னா அங்கங்கே ஒரு தீவு மாதிரி ஆகிடும். கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் அதில் ஒரு இடம் வந்து சொர்க்கமாக, ஒரு தீவு சொர்க்கமாக மாறிடும். அந்த நேரம் மனிதனுக்கு எதுவுமே இருக்காது, எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஃபுல்லாக கடல் ஆகிடுச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையிலலாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு பக்கம் பக்காவாக இருக்கும் சொர்க்கம். அவர்களுக்கு இப்படி ஒரு நரகம்னு ஒன்று இருக்குதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி இப்போ பரிசுத்தமாகி போனவங்க அங்கே பிறந்துக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ அவர்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் மத்தியில் அட்வான்ஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானத்தை எடுத்து உயிரை விட்டு ஒரு இடத்துல அவங்க பரிசுத்தமாகவே வளர்க்கப்படுவாங்க. ரொம்ப பணக்கார வீட்டில் பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அவங்களுக்கும் காமம்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு தான் தூய்மையாக குழந்தை பிறக்கும். முதல்ல அப்படி பிறக்கிறவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ ஒரு பக்கம் அது நடந்துகிட்ருக்கும். இன்னொரு பக்கம் இங்கே சிக்கிக்கிறவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். எப்படி இருக்கும்? கரண்ட் இருக்காது, சுற்றி கடல், நைட்டு, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பயம். மனிதர்கள் ஆதி மனிதன் அப்படி இருந்தான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இறுதியில் தான் அப்படி இருக்கும். ஸோ இப்போ உலகழிவு 5 பேர் இருந்தாலும் காப்பாற்றுறன்றது இங்கே அழிவுன்றது உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. மரணம் உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிளில் இருக்கும். அது என்ன மரணம் தெரியுமா? சொர்க்கத்திற்கு தகுதி அடையாதவர்கள் இங்கேயே நல்லா தண்டனை அனுபவிச்சுட்டு மேலே போயிடுவாங்க. அங்கேயே இருப்பாங்க. இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போதெல்லாம் வரமாட்டாங்க. இது மறுபடியும் நரகமான பிறகு தான் வருவாங்க. அப்போ 2500 வருடம் குறைஞ்சபட்சம் மேலேயே இருப்பாங்க. நரகத்திலே ஆரம்பத்திலே வந்துட மாட்டாங்க எல்லோரும். கடைசி ஓரிரு பிறவி எடுக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் 4900 வருஷம் மேலே இருப்பாங்க. ஒரு உயிர்னால எல்லாமே பண்ண முடியும் உடல் கிடைத்தால். ஆனால் எதுவுமே பண்ணாமல் மேலே இருக்கிறது ஒரு நரகம் தானே, ஒரு மரணம் தானே, ஒரு தண்டனை, ஒரு சிறை தானே. அதான் பாவத்தின் சம்பளம். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்கள் அப்படி போயிட்டு டக்குன்னு வந்துடுவாங்க, சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்பாங்க. ஸோ அதனால் பக்தி செய்வதனால் எல்லாரும் அலறுவாங்க தான். அந்தந்த மதத்தை சொல்லி யா அல்லான்னுவாங்க, ஏசப்பான்னுவாங்க, முருகான்னுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உலக அழிவும் போது வராத சாமி பேரெல்லாம் நாஸ்திகனுக்கும் வரும். ஆனாலும் உலக அழிவு நடந்தே தீரும். யாருமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா கடவுள் வந்துட்டாரு சொல்கிறோம், அவருடைய வழிப்படி நடந்து ஆத்ம உணர்வுக்கு வந்தீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க இல்லையா? உடலுக்கு மரணம், அதுக்கு முன்னாடியே உங்களுடைய சுய விருப்பத்தில் ஆத்மா டக்குன்னு வெளியேறிடும். ஆனந்தமாக வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி உயிர் பிரியுன்றார். மற்றவர்களுக்கு அடித்து உதச்சி உயிரை பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பக்தி செய்ததோடைய பலனாக கடவுள் வந்துட்டார். அதை சொல்கிறோம். அதுக்கு காமத்தை வேணுமா, கரிமீதம் வேணுமா, இதெல்லாம் எந்த கடவுள் சொல்கிறார், அப்படி இப்படின்னு விதண்டாவாதம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசி நேரத்தில் உலகழிவு நடக்கும் பொழுது துடிக்கிறாங்கன்னா யார் என்ன பண்ண முடியும் இல்லையா? ராவணனுக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுக்கப்படுதில்ல, நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது தப்புன்னு. கடைசி வரைக்கும் அவன் கேட்கவே இல்லைன்னும் பொழுது தான் அவனுக்கு பேரழிவு ஏற்படுது. அதே தான் இங்கேயும் மனிதர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கடைசி வரைக்கும். ஆனால் மனிதனுடைய அகங்காரம் ஏற்றுக்க மாட்டேங்குது. இதோடைய நினைவு தான் அந்த பைபிள் குரானில் ஃபெரோ ராஜா பார்த்திங்கன்னா அவ்வளோ கடின மனம் கொண்டவனாக இருப்பான். ஸோ கடவுள் அற்புதம் பண்ணும்போது கொஞ்சம் மனசு இலகும், மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் அகங்காரம் வந்துடும். நமக்கு அப்படியே நோய் வரும்போது அப்படியே கடவுளேன்னுவோம். நோய் முடிஞ்ச போடா இதான் கடவுளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி இப்படின்னு சொல்லுவோமே. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை அது. ஸோ அங்கங்கே உலகழிவு நடக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு எச்சரிக்கையாகி இறைவனை பிடிக்கிறவங்க புத்திசாலி. இப்போவும் உலகம்லாம் அழியாதுன்னெலாம் கமெண்ட் போடுற அதிபுத்திசாலிகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி தாண்டா 2000 சொன்னீங்க, இப்போ கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கிறது கூட இந்த புத்திசாலிங்களுக்கு தெரியலன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. பாலஸ்தீனில் பிறந்தால் தான் ஒத்துக்குவாங்க இப்படி இருக்குது. ஓம் சாந்தி. ஸோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.